கணவன் விரட்டியடித்ததால் மனம் உடைந்த பெண் தனது 1.5 வயது கைக்குழந்தையுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சின்னேரி வயல்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுகுமார். LIC முகவரான இவர் 2ஆம் தாரமாக கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் கீதாவை உதறிவிட்டு மரவனேரி என்ற இடத்தில் இன்னொரு பெண்ணுடன் சுகுமார் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த கீதா அங்கு சென்று கணவரை கண்டித்த போது அவரை சிவகுமார் துரத்தி அடித்துள்ளார். இந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறி வேதனையடைந்த கீதா தனது குழந்தையுடன் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அவரை அங்கு நின்றிருந்த போலீசார் காப்பாற்றினார்கள். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் தள்ளுவண்டி கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனால நீயும் புருஷன் இல்லாமல் டைவர்ஸ் ஆகிட்டானுங்கிறேன். நம்ம குழந்தை பொத்துக்கிட்டு பொழைக்கலாம் வாழலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ குழந்தை பிறந்துச்சு பையன். அந்த பொம்பளை கூடியத்தாங்கிறாரு. அதுக்கு நான் நேற்று கேசணும் பள்ளப்பட்டி கேசணும் போனால் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், போய் மகளிர் நிலையம் கேளுங்கிறான். மகளிர் நிலையத்துலேருந்து நான் சரி அங்கே தான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கமிஷனர்கிட்ட போய் நான் மனு கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு கேட்பாங்கிறாங்க. நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. நான் செத்தாவது போயிடலாம்.